பனைமரம் இறைவனால் நமக்கு கிடைத்த ஒரு வரம் அப்படிதான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா பனைமரத்தோட பயன்களை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது பனங்கிழங்கு. பனங்கிழங்கு பிடிக்காத நபர் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த பனங்கிழங்கு எப்படி வருது அப்படின்னா, பனை விதையானது முளைக்க ஆரம்பிக்கும் போது அதோட வேர் பகுதிகளில் ஒட்டுமொத்த சத்து நிறைந்த மாவு பொருட்களும் ஒன்றிணைந்து அது ஒரு கிழங்காக வடிவம் பெறுகிறது. இந்த கிழங்கை தான் நம்ம பனங்கிழங்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய சத்து பார்த்திங்கன்னா கால்சியம், புரோட்டீன், ஒமேகா 3, விட்டமின் ஏ, விட்டமின் சி இது மாதிரியான அதிகப்படியான சத்துக்கள் நிறைந்து இருக்குது. நம்மளுடைய தசை வளர்ச்சிகள், மூட்டு வலி சம்பந்தமான நோய்கள், பற்களின் நலனுக்கு இந்த பனங்கிழங்கு மிகப்பெரிய ஒரு மருத்துவ காரணியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உடல் எடை குறைப்பிற்கு இதில் குறைந்த அளவு கலோரி இருக்கிறதுனால உடல் எடை குறைக்கிறதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இதை நம்ம அயல் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் போது வெளிநாட்டவர்கள் இதனை பொடியாக பவுடராக இதை தயாரித்து உடல் எடை குறைப்பிற்கு ஒரு முக்கிய உணவுப் பொருளாக அவங்க சாப்பிட்டுக்கிட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் மிகவும் பெரிதளவில் மக்கள் பாதிக்கப்படக்கூடிய நோயான மாரடைப்பு மற்றும் புற்றுநோய், இந்த மாரடைப்பு இந்த புற்றுநோய் இந்த 2 நோய்களுக்குமே இந்த பனங்கிழங்கு மிகப்பெரிய ஒரு மருத்துவ நிவாரணி அப்படின்னு சொல்லி ஆய்வகங்கள் மூலமாக நமக்கு உறுதி செய்திருக்கிறாங்க. ஏன்னா இதில் இந்த கால்சியம், புரோட்டீன், விட்டமின் ஏ, விட்டமின் சி இந்த மாதிரியான சத்துக்கள் அதிக அளவில் இருக்கிறது புற்றுநோயோட செல்கள் வளர்ச்சியை தடுக்குது அப்படின்னு மருத்துவ குழுக்களால் உறுதி செய்யப்பட்டிருக்கிறாங்க. முடிஞ்சளவு நீங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த சிறு வயதில் இருந்தே பனங்கிழங்கு சாப்பிடுவதுக்கு பழக்கப்படுத்துங்க. தேங்க்யூ.